என்ன தினத்தந்தி பேப்பர் படிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. என்ன டாக்டர் ரிப்போர்ட்லாம் என்ன சொல்லுது? லிவர் டோட்டல் டேமேஜ், ஒரு பக்கம் கிட்னி அவுட்டு, ஹார்ட்டுக்கு போகிற வால்வில் ப்ராப்ளம். இதைத்தானே சொல்ல போகிறீங்க? இந்த பாருங்க ஆண்டனி சார், இந்த வியாதியெல்லாம் உங்களுக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போ ரொம்ப முத்தி போயிருக்கு. அப்போது நான் இன்னும் ஒரு மாதம் இருப்பேனா? 15 நாள் விளையாடாதீங்க சார். அதுவும் இல்லையா? ஆஃப்டர் ஆல் 1 வீக் அதுக்குள்ளே போட்டுக்கிறோண்ணா. ஆண்டனி சார், 25 வயசு பையன் மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் வயசு 75, மறந்துடாதீங்க. என் காதலுக்கு இன்னும் வயசாகலை சார். ஐயோ, ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன், இருக்கிற வரைக்குமாவது நம்ம உடம்ப நாம தான் பார்த்துக்கணும். இந்த தேவையில்லாத கெட்ட பழக்கத்தை எல்லாம் பாருறா சார். அந்த சீரட்டை கொடுங்க. உங்களுக்கு ஒன்றா? இந்தாங்க லைட்டு இருந்தாங்க. ஐயோ, இங்கே பாருங்க, சாப்பாட்டில் கண்ட்ரோலாக இருக்கணும். நான்வெஜ் கூடவே கூடாது. குறிப்பாக இந்த சிகரெட் பிடிக்கிற இடத்துல நிற்கவே கூடாது. அப்போ உட்காரலாமா? ஸோ சார், சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆல்கஹாலில் அது உங்கள் உடம்புல ஒரு சொட்டு போனால் கூட பாய்சன், புரிஞ்சுக்கோங்க. ஓகே கூல். என்னால் முடியாதெல்லாம் சொல்கிறீங்க, ட்ரை பண்ணுறேன். மோகன் சார், ஃபீஸ் கொடுத்துட்டு வந்துருப்பா. கடைக்காரன் செத்துட்டு போகிறேன். டாக்டர் சார், நானும் ஃப்ரெண்டாக ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுட்டு போகிறேன். சொல்லுங்க. மறக்காம என் டெத்துக்கு வந்திருக்கேன். மேரேஜ் இன்விடேஷன் கேள்விப்பட்டிருக்கேன், டெத்துக்கு இன்விடேஷன் வச்சுட்டு போகிறாரு. இவர் மாறவே மாட்டார். ஆண்டனி இருக்கானா? இருக்கா சார்? ஓப்பன் த டாஸ்மாக்கு, ஓப்பன் த டாஸ்மாக்கு. ஏ ஆண்டனி, யாரு? நான் தான்ப்பா கோட்டி. வாடா கோடீஸ்வரா, வாடா வாடா வாடா. பேருதான் கோட்டீஸ்வரன். நான் தெருக்கோடியில சிங்கி அடிக்கிறது எனக்கு தானே தெரியும். ஆமா. ஏண்டா சிங்கி, உனக்கு தான் 2 வீலர் ஓட்ட தெரியாது, என்ன ஹெல்மெட்? அது ஒண்ணு இல்லப்பா, ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சிருக்கேன். அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கவும் தலைமறைவா இருக்கவும் இது ஒண்ணு தானே வழி. அதான் வீட்டுக்குள்ள வந்துட்டியா? கழட்டு. சரி சரி, இதோ கழட்டுறேன். டேய், என்னடா டைலா அடிச்சுக்கிட்டு ஊர்ல எவ்வளவு ஏமாத்திக்கிட்டு இருக்க? ஏற்கனவே கோணவாயி, இதுல கொட்டாய் வேறையா? ஐயா, என்ன பகலே ஆரம்பிச்சிட்ட? அதாவது ஒரு குட் நியூஸ். சொல்லு சொல்லு சொல்லு. டாக்டர்கிட்ட செக்அப் போனேன். அவன் என்ன பண்ணிட்டான்னா, என் வளகாப்புக்கு நாள் குறிச்சிட்டான். இன்னும் 1 மாசம் தான் இருப்பானா. அப்புறம் டன் நக்கர் 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 டன் நக்கர் நக்கர் நக்கர். ஏப்பா, இதெல்லாம் ஒரு குட் நியூஸா? சீரியஸ்னஸே உனக்கு இருக்காதா? வந்தம்மா, கதை முடிஞ்சது. நான் எண்டு கடை போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கேன். அப்புறம் முதல்ல நீ ஏட்றா. ஐயோ வேணப்பா. ஏன் இல்ல, இத அடிச்சனா உள்ளுக்குள்ள ஒரு வீர வரும். ஹெல்மெட் போட மறந்துடுவேன். அப்புறம் கடைக்காரங்க எல்லாம் என்ன புடிச்சு எலும்ப எண்ணி தீத்துருவாங்க. வந்த விஷயத்த மறந்துட்டப்பா. போன வாரம் சிம்பிளாக்கு போயிருந்த ஃபேமிலியோட. அங்க உன் ஆளு ஹேமாவை பார்த்தப்பா. ஹேமாவியா? ஆமா. டேய், ஹேமாவே? ஆமா பண்றேன். டேய், என்னடா சொல்ற? நல்லா இருக்காடா? எப்படா இருக்கா? டேய், அவட்ட பேசிட்டேடா, என்ன பத்தி கேட்டாளடா? இரு இரு இரு, பொங்காத இரு, சொல்றேன். பேசலாம் தான்ப்பா போனேன். அந்த கூடத்துல பார்த்தேன், டப்புன்னு காணா போயிட்டான். அட போடா, உங்ககிட்ட போய் அவளை பத்தி கேட்ட மாத்தியா? நான் ஒரு மடையன், எங்கெங்கயோ தேடினே, சிம்லா விட்டு விட்டனே. सर बोलिए। उनको वर्ष 2009 की मतदान दर 58.9% रही। इस बार हालांकि दोनों ही दलों के साथ बाकी ले लो। थैंक्स। नमस्ते साहब। मतदाताओं को जागरूक भी किया है। नमस्ते। नमस्ते। आप शिमला का गाइड हो? आपका हमारा मदद चाहिए? कुछ मदद चाहिए? आई डोंट नो हिंदी। एनी हेल्प? कुफरी, सोलन, टूर्स, होटल्स, गर्ल्स। Hey! अरे Stop man! Hey! निल्रा डे! बदमाश! निल्रा डे! सर, चोर इस तरफ भागा साहब, इस तरफ। This side? हाँ, इस तरफ भागा साहब, इस तरफ, इस तरफ। यो, அவனை பிடிக்காம என்னையா பிடிச்சிட்டு இருக்க? இந்த பக்கம் போறான். தமிழனா? नहीं साहब, नो, இல்ல சார், नो, नहीं, இல்ல சார். என்ன நல்ல சார். தம்பிங்களா, என் உடம்புக்கு தான் வயசு 75, மனசுக்கு உங்க லெவல் தான் சார்.
நாங்களும் 10 வருஷம் தொழில் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த ஜென்டில்மேனை யாரும் பிடிச்சதில்லை. டேய் நில்றான்னு சொன்னீங்களே, அந்த தமிழுக்கு நின்ன. நானும் நீங்கள் தமிழ் பசங்கன்றதுனால தான் உங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் என்ன ஊர்? சென்னை. உங்களுக்கு? பரமக்குடி. பரமக்குடியா? ஆமா, ஏன்? இல்லை, பரமக்குடியில் பிறந்தா ஒருத்தர் உலக நாயகனாக இருக்காரு. அதே ஊரில் பிறந்துட்டு ஐயய்ய இப்படி பண்ணுறீங்களே. அம்மா எப்பவுமே இதே தொழில் தானா? அப்பப்போ நிதி பற்றாக்குறையா இருந்தா மட்டும். ஊர்ல இருந்து எங்களை பிடிக்காத சிம்பிளா வந்தீங்களோ? பர்ஸ் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் டைம் திருப்பி கொடுக்குறேன். இந்த ஃபோட்டோ பாரு. பொண்ணை பார்த்தியா? முட்டைக்கோசு மாதிரி சூப்பராக இல்லை? இவங்களை பார்க்கத்தான் இங்கே வந்தேன். இங்கே தான் இருக்காங்கன்னு தெரியும். சரி. ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. 10 நாளாக தேடிட்டு இருக்கேன், கண்டுபிடிக்க முடியல. இந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். லவ் மேட்ரா? ஓடி வந்துட்டாங்களோ? எஸ். ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். நாங்கள் எதுக்கு இந்த ஊரில் வெட்டியாக இருக்கோம், அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்னன்னா, பாப்பா ஊர்ல இருந்து ரன் ஆகி எத்தனை நாள் இருக்கும்? 50 வருஷம் இருக்கும். இது 50 வருஷம்? அப்போ கிளவியா தெரிய வந்தீங்க? கிளவிகளைன்னா எனக்கு பயங்கர கோவம் வரும். சரி சார், சரி சார். பாட்டி உயிரோட இருக்குமா? என்ன குசூசன் பேசிக்கிறீங்க? இல்லை சார், தேடுங்கன்னு சொல்றீங்களே, பேரை சொன்னதானே கண்டுபிடிக்க முடியும். பேர் என்ன? பேரத்தானே கேட்டோம். இப்படி இருக்க போறாரு. ஹேமா. இது கோமாவா? ஹேமமாலினி. ஏன் சார், நேத்தி ஓடி வந்த பொண்ணை கண்டுபிடிக்கதே கஷ்டம். இத்தனை வருஷம் கழிச்சு தேடி வந்திருக்கீங்களே, கோமாளித்தனமா இல்ல? எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதான் எப்படி சார்? அவ கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். கண்டாக்டரா இருப்பாராட்டுக்கு. Minanika, Daidamenika, Makanaka, Tika Pikarika, Inaminarika, Dika, Daidamenika, Makanaka, Tika, Rampam, என்னடா அது, நம்பரை கொடுக்குறானுங்க, எடுக்க மாட்டேன்டானுங்க திருட்டு பசங்க. யூத்தோட ஆளை மட்டும் கேட்ச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, இந்த சில்லறை எல்லாம் விட்டு அப்படியே இங்கே ஒரு பெட்டி கடையை போட்டு செட்டில் ஆயிடலாம். அதான் தேடுறோம், கண்டுபிடிக்க முடியலடா. தேடினா அசால்ட்டாக கண்டுபிடிச்சலாம், கவலைப்படாத. சார் சார், என்ன சார் இங்க? வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. நான் ஃபோன் பண்ணி பார்த்தேங்கண்ணா, நீங்கள் எடுக்கலைன்னா அதான் வந்துட்டேன்னா. வந்தது சரிதாங்கண்ணா, அதுக்குன்னு பெட்டியோடய வருவீங்க? அதானே, உங்களோடவே இருந்துட்டா கான்டாக்ட் க்ளோஸாக இருக்கும், நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சலான்னு வந்துட்டேன். சார், 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கீங்க நீங்க, இந்த இடத்த பாருங்க. இங்கேயா தங்க போறீங்க நீங்க? இனிமே எனக்கு இதுதான் 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் காதலியை தேடி வந்துட்டேன். காடோ வீடோ கல்லோ முள்ளோ எத்தனை நாள் வேணாலும் தங்கியோங்க சார். ஃபீலிங் மட்டும் வேணாம் சார், ப்ளீஸ். சார், எங்க போறீங்க சார் காலைல இருந்து? இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். அதான் அநாத ஆசிரமத்துக்கு போய் குழந்தைங்களுக்கெல்லாம் கேக் கொடுத்துட்டு வரேன். சார், இந்த அனாதைங்களை மறந்துட்டீங்களே சார்? உங்களை மறப்பனா? இதோ ஓகே சார், செலிப்ரேட் பண்ணிட்டு கேக் சாப்பிடலாம். சூப்பர் சார், சூப்பர் சார். என்ன சார், நீங்க உங்க பிறந்த நாளா? என் காதல் பிறந்த நாள். புரியலையே. என் காதலியை முத பார்த்த நாள். இந்த நாளை நான் ஒவ்வொரு வருஷமும் கேக் வெட்டி கொண்டாடுறதையும் பழக்கம். புதுசா இருக்கு சார். அவன் பர்த்டே கேக் வெட்டுவான், மேரேஜ் டே கேக் வெட்டுவான். உலகத்திலேயே காதலிய பார்த்தனால கேக் வெட்டி கொண்டாடுற முதல் ஆளு நீங்க தான் சார். மற்றவங்களுக்கு என் வாழ்க்கை புதுசாக தான் பார்க்கும். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்துருக்கு.